ஃபாதர் வண்டி நிப்பாட்டுங்க. நிறுத்துங்க சொல்றேன்ல. ஃபாதர் வண்டி நிப்பாட்டுங்க. என்ன பிரேக் இல்லையா? ஏய் ஏன் நிறுத்து? நீ என்ன டிராபிக்கா? அதெல்லாம் இல்ல, விசாரணை முடிந்த வரைக்கும் ஊரை விட்டு வெளியே யாரும் வேலைக்கு போக கூடாது, எங்க ஐயா உத்தரவு. நான் வேலைக்கு போயா அவனுங்கிறது கர்த்தரோட உத்தரவு. ஃபாதர் கர்த்தரோட உத்தரவை கேட்டுட்டீங்க, அப்படியே காவல்துறையோட உத்தரவையும் கேட்டுட்டு போயிருங்களேன். ஒழுங்கு ஜோலிக்கு போக விட மாட்டேங்கலப்பா. ஐயா நீங்க போட்ட தடை உத்தரவை மீறி வேலைக்கு தான் போவேன்னு அடம்பிடிக்கிறாரு ஃபாதர். ஃபாதர் ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா ஒன்றும் குடிமொழிக்கிறாது, பேசாம சர்ச்சில் போய் சாமி கும்பிடுங்க. என்ன இவ்வளோ அசால்ட்டை பேசுங்க? ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா என்னெல்லாம் தெரியுமா? என்ன ஆகும்? ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா ஒரு நாள் பாடம் நடத்த முடியாது. ஒரு நாள் பாடம் நடத்தலைன்னா ஒரு நாள் ஒழுங்காக படிக்க முடியாது. ஒரு நாள் ஒழுங்காக படிக்க முடியலன்னா அவனால் ஒழுங்காக பரிச்சை எழுத முடியாது. அவன் ஒழுங்காக பரிச்சை எழுதலைன்னா ஒரு நாள் அவனால் பாஸ் ஆக முடியாது. அவனால் பாஸ் ஆக முடியலனாக்கா அவனுக்கு வேலை கிடைக்காது. அந்த விரக்தியில் அவன் கொலகாரனாகி உனக்கு சொல்லி சாட்சியாகி போகும். ஓஹோ, அப்போ எங்க படத்தில் யாராவது உங்கள்கிட்ட படிச்சிருக்காங்களா? அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எவ்வளோ பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காவ. ஓஹோ, அப்போ என்னைக்கு ஒரு நாள் நீங்கள் லீவ் போட்டிருக்கீங்க. நீங்கள் லீவ் போட்டதுனால உங்களால் ஒரு பாடம் நடத்த முடியல. உங்களால் ஒரு பாடம் நடத்த முடியல, ஒருத்தனால ஒழுங்காக படிக்க முடியல. ஒழுங்காக படிக்கிறதுனால அவனால் ஒழுங்காக பரிச்சை எழுத முடியல. ஒழுங்காக படித்ததுனால அவனுக்கு வேலை கிடைக்காத விரக்தியாகி சூசையை கொண்டுட்டான். அப்போ சூசையை கொன்னது யாரு?